இவங்க 2003ல என்னுடைய பெண்ணை காணோம், என்னுடைய மகள காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மகள் வந்து மருத்துவ மாணவியா இருக்கிறதாகவும், அவங்க தர்மசாலாவுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டூர் மாரி போனதாகவும், அந்த இடத்துல அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல குடுக்குறாங்க. அந்த டைம்ல இந்த கம்ப்ளைண்ட்ட கொடுத்ததுக்காக அவங்க, "நாங்க உங்க மகள பார்த்தோம். வாங்க நாங்க காட்டுறோம் கூட்டிட்டு போயி, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம்" அப்படின்னு செக் பண்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போய், அவங்கள ரொம்ப கடுமையா தாக்கியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க சொல்லி அவங்கள மிரட்டியும் இருக்காங்க. அப்படி தாக்குனதுனால அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போய் 3 மாசம் கழிச்சு தான் நான் கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்ப வெளிய வந்தேன். இந்த இஷ்யூவ வந்து ஃபர்தரா கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டா ரெய்ஸ் பண்ண முடியல என்னால. நான் அதுல தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசியிருக்காங்க பல்வேறு ஊடகங்கள்ல. ஸோ இந்த விஷயம் வைரல் ஆகுது. அப்போ காணாம போன என்னுடைய மகள ஏன் எனக்கு இப்ப கண்டுபிடிச்சு குடுக்கக்கூடாது? இப்படி ஒரு நபர் வந்து அந்த இடங்கள்ல இவ்வளவு பிணங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி ஒருவேளை என் பெண் அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய எலும்புகளையாவது எடுத்துக் குடுங்க. நான் இறுதி சடங்கு பண்ணிக்கிறேன் என் மகளுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாவும் பேசியிருக்காங்க.